Hi, this is Dr. Sri Girish, plastic surgeon, Sirpi Aesthetics. இந்த கைனகோமேஸ்டியா சர்ஜரியில் சில மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். இதை பேஷண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா லைப்போசெக்ஷன். நிறைய பேர் லைப்போசெக்ஷனே இல்லாமல் கைனகோமேஸ்டியா சர்ஜரி பண்ணுறாங்க. ஸோ கிரேட் அதிகமாக இருக்க பேஷண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லைப்போசெக்ஷன் பண்ணலைன்னா அதுவே ஒரு டிப்ரெஷன் மாதிரி காஸ் பண்ணலாம். இல்லை சில பேர் ஓவர் லைப்போசெக்ஷன் பண்ணிடுறாங்க அப்படின்னா அப்போ அதுவே ஒரு கிரேட்டர் டிஃபார்மிட்டியோ இல்லை அந்த இர்ரெகுலாரிட்டி காஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணுறது. 90% ஆஃப் கிளாண்டை எடுத்துருவாங்க. ஒரு 5 to 10% ஆஃப் கிளாண்டு விடுறதுனால பேஷண்ட்ஸ் கேன் ஹாவ் ரெக்கரன்ஸ். பேஷண்ட்ஸ் கொஞ்சம் வருஷம் கழித்து கைனகோமேஸ்டியா திருப்பி வருது அப்படின்னு சொல்லி அவங்க தப்பான இம்ப்ரெஷனில் எடுத்துக்கிறாங்க. ஸோ சர்ஜரி பண்ணும்போது கம்ப்ளீட்டாக கிளாண்டை எடுக்கிறது ரொம்ப எசென்ஷியல். ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, கைனகோமேஸ்டியா சர்ஜரி எல்லாம் பண்ணியாச்சு, பட் எனக்கு அந்த ஸ்கார் தான் ரொம்ப அசிங்கமாக இருக்குதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது நிப்பிளுக்கு கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு அந்த கைனகோமேஸ்டியா சர்ஜரி பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு கைனகோமேஸ்டியா விட இப்போ அந்த ஸ்கார் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கார் பிளேஸ்மெண்ட்டை கரெக்டான இடத்துல வைக்கிறதுனால அந்த ஸ்கார் வெளியிலையும் தெரியாமல் இருக்கும், சர்ஜரி பண்ண மாதிரியும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நெக்ஸ்ட்டு ஏசிமெட்ரி. அதாவது எனக்கு ஒரு சைடு தான் இருக்குது டாக்டர், இன்னொரு சைடு இல்லை, எனக்கு இந்த ஒரு சைடு மட்டும் சர்ஜரி பண்ணுங்கன்னு பேஷண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லுவாங்க. பட் நம்ம அவங்கள எக்ஸாமின் பண்ணி பார்த்தா ஒரு சைடில் கைனகோமேஸ்டியா கிரேடு பெருசாக இருக்கலாம், இன்னொரு சைடில் ஜஸ்ட் ஒரு கிரேட் 1 ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தெரியாமல் ஒரு சைடு மட்டுமே சர்ஜரி நடந்துருச்சு அப்படின்னா இன்னொரு சைடு திருப்பி ரெக்கரன்ஸும் வரலாம், பார்க்குறக்கு அவங்களுக்கு ஏசிமெட்ரிக்கலாகவும் அந்த செஸ்ட் தெரியும். இது இல்லாமல் இர்ரெகுலரான லைப்போசெக்ஷன், கிளாண்டும் இர்ரெகுலராக எடுத்தாங்கன்னா 2 சைடும் பார்க்குறக்கு ரொம்ப ஏசிமெட்ரிக்கலாக வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் சர்ஜரியில் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரு குவாலிஃபைடான எக்ஸ்பீரியன்ஸ்டான டாக்டர்கிட்ட போய் உங்கள் கைனகோமேஸ்டியா சர்ஜரி பண்ணுறதுனால அந்த காஸ்மெட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லாவே உங்களுக்கு இருக்கும்.